போயிடலாம் அப்படின்னு ஒரு ஊர்ல என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எல்லாம் படுத்தாங்க. உலகம் முடிஞ்சது வந்து காலையில விடுந்துச்சு, ஒன்னும் நடக்கல. அவ்வளவுதான். அவங்க சாப்பிட்டு தான் காலி ஆச்சு, வேற ஒண்ணு. இன்னொரு பக்கம் 2012 ஆண்டு 2012 ஆண்டுல மே மாசம் 13ஆம் தேதி உலகம் முடிஞ்சுட்டு ஒருத்தர் சொன்னான். அது எல்லாரும் கேட்டாங்க. ஒரு குரூப் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, கையில வத்தி எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போய் ராத்திரி முழுசு ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான், நாளைக்கு காலைல உலகம் முடிஞ்சிருக்கு. வெடிச்சுது, என்ன ஆச்சு? ஒன்னும் முடியல. அப்படியே தான் இருக்குது உலகம். யாரோ ஒருத்தர் 2 பேர் செத்தாங்க, அவ்வளவுதான். நான் இன்னொரு தேதி சொல்றேன் உங்களுக்கு. 2020 ஆண்டு மார்ச் மாசம் 25ஆம் தேதி என்ன ஆச்சு? கொரோனா இந்தியாவில் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டது. அன்றுதான் இங்கே நமக்கு என்னது எல்லாம் அடைச்சி வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் அடிச்சு வீட்டுல உட்காந்து பூட்டிட்டு இருந்தேன். அப்ப நான் ஃபாரின்ல இருந்தேன். அது பெரிய கதை, அது பெரிய கொடுமை. வெளியவே வர முடியும். அதனாலதான் 2வது கொரோனா வரத்துக்குள்ள இந்தியாவுக்கு வந்து நான் போயிடலாம் பாங்க, நாட்டுக்கே அப்படின்ட்டு அங்க போய் செத்துடலாம். அந்த நாள்ல எல்லாரும் வாட்ஸ்அப்பை எடுத்தீங்கன்னா எல்லா வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் ஒண்ணு வந்துச்சு. என்ன தெரியுமா? இதுதான் உலக அழிவுக்கு காரணம், இதுதான் உலக அழிவுக்கு அறிகுறி, உலகம் அழிய போகுது, எல்லாம் பக்தியா இருங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு ஊர்ல பகுசாமி ஒருத்தர் சில்லற காசு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு வர, இதுக்கு எவ்வளவு போஸ்ட் இருக்குமோ அவ்வளவு போஸ்ட் வச்சிருங்க, நான் போய் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு போனான். இன்னும் உயிரோடு தாங்கிறான். எனக்கே பயம். அவன் பயம் கொடுத்த பார்த்து நமக்கு பயம், நாமளே செத்து போயிடுவோம் அப்படின்னு. பிரியமானவர்களே, எல்லாரும் ஒரு நாளை குறித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நாள் வரும், இந்த நாள் வரும், இந்த நாள் வரும். கொரோனா வந்தது, நிறைய பேர் செத்தாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் செத்தாங்க, நாம கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டோம். ஆனால் உயிரோடு தான் இருக்கிறோம். நான் இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறேன்? நாளும் நேரமும் யாருக்கும் தெரியாது இல்லையா? கொரோனா வந்து கோடிக்கணக்கான பேர் செத்தாங்க, நம்மள வச்சிருக்கிறார். ஆனால் நான் இன்னும் வாழ்வேன் சொல்லிக் கொண்டு போய் சேர்ந்துட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். கோடியா கையில் காசு வச்சுக்கணும் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த நிலையற்ற உலகில் எப்பொழுது வேண்டுமானாலும் முடிந்து போகக்கூடிய இந்த நிலையில் யார் சொல்வதையும் நம்பாதீர்கள், பைபிளை மட்டும் நம்புங்கள். நாளும் நேரமும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஒரு நாள் கண்டிப்பாக வரும், அதுதான் பைபிள் சொல்லுகிறது.